முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார். உன்னிடம் பேசியே ஆக வேண்டும். எனக்காக சிறிது நேரம் ஒதுக்கி என்னுடன் பேசு என்று கூறி உன்னிடம் ஒருவர் வந்து சொல்ல போகின்றார். அப்படி என்ன பேச வேண்டும் என்று நீ கேட்டு அவருடனான உரையாடலை தொடங்கப் போகின்றாய். இந்த விஷயம் இன்று உனக்கு நடக்கப் போகின்றது. உன் அப்பா நான் முன்கூட்டியே உனக்கு சில விஷயங்களை கூறுகின்றேன். நன்றாக புரிந்து கொள் தங்கமே. நீ எப்பொழுதும் போல உன்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டு இருக்கப் போகின்றாய். நீண்ட நாட்களாக மறைமுகமாக உன்னை ஒரு நபர் நேசித்து கொண்டிருக்கின்றார். உயிருக்கு உயிராக நேசித்து கொண்டிருக்கின்றார். உயிராக நேசிக்கும் நபர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே என்று நினைக்காதே. அவருக்கு உன்னை பார்த்து பேசுவதற்கு தைரியம் இதுவரை இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. உன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், யாரோ ஒருவருக்கு பயந்து இது நாள் வரை உன்னிடம் பேசாமல், அதாவது பேச தைரியம் இல்லாமல் உன்னை மறைமுகமாக மட்டுமே நேசித்து வந்து கொண்டிருந்தார். மறைமுகமாக பார்த்து கொண்டிருந்தார். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று எப்பொழுதும் கூறுவது போல நீ செல்லும் இடமெல்லாம் அவரும் உன்னை தேடி சென்று வந்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் கூட உன்னுடைய கண்களில் அவர் தெரியவில்லை. உனக்கு மிகவும் அறிமுகமானவர், உனக்கு மிகவும் தெரிந்தவர். ஆனால் அவருடைய மனதில் இருக்கும் காதலை மட்டும் உன்னிடம் சொல்வதற்கு தயக்கமும் பயமும் சேர்ந்தே இருக்கின்றது. ஆனால் இன்று அவர் முடிவெடுத்து விட்டார். உன்னிடம் பேசியே ஆக வேண்டும். அவருடைய மனதில் என்ன எல்லாம் இருக்கின்றதோ, எந்த அளவிற்கு அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றாரோ அவை அத்தனையும் உன்னிடம் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். பல யோசனைகளுக்கு பிறகு, பல நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு தெளிவான முடிவை அவர் எடுத்துள்ளார். அவர் இன்று உன்னை தேடி வந்து எனக்காக சிறிது நேரம் ஒதுக்கி என்னுடன் பேசுவாயா என்று கேட்கப் போகின்றார். உன்னிடம் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது தனியாக என்று எதுவும் புரியாத குழந்தையைப் போல நீ கேட்கப் போகின்றாய். அப்பொழுதுதான் அவருடைய மனதில் கொட்டி இருக்கும் காதலை பற்றி உன்னிடத்தில் கூறப் போகின்றார். அவர் சொல்ல சொல்ல என்ன செய்வது என்று தெரியாமல் வியந்து நிற்கப் போகின்றாய். ஒரு பக்கம் குழப்பமும் ஒரு பக்கம் ஆச்சரியமும் உன்னை மாறி மாறி உன் மூளைக்குள் வந்து சென்று கொண்டிருக்க போகின்றது. இத்தனை நாட்களாக நன்றாகத்தானே பேசினாய். எப்பொழுதிலிருந்து மலர்ந்தது இந்த காதல் என்று நீ கேட்கப் போகின்றாய். இன்று உனக்கு அத்தனை உண்மைகளும் தெரிய போகின்றது. மறைமுகமாக பூட்டி வைத்திருந்த அவருடைய ரகசியங்கள் அத்தனையும் இன்று வெளிப்படையாக உன்னிடத்தில் கொட்டி தீர்க்கப் போகின்றார். இன்று நீ நிம்மதியாக இருப்பாயோ இல்லையோ, அவர் நிச்சயமாக நிம்மதியாக இருப்பார். அனைத்து தடங்கல்கள், பயம், குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து உன்னிடம் தன் காதலை கொட்டிவிட்டேன் என்ற நிம்மதியில் அவர் இருப்பார். நீ நன்றாக யோசித்து அவருக்கு ஒரு பதிலை சொல். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.